இந்த கொரியக்காரங்களோட மூளையே மூளை தாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போயாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் இந்த வாழ்க்கையே வெறுத்துருச்சா, செத்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீரீஸை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த எண்ணமே உங்களுக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு சீரீஸோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த சீரீஸ் த்ரில்லர் சீரீஸாக இருந்தாலுமே இதில் மிஸ்ட்ரி, ஃபேண்டசி, எமோஷன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜானரை தொட்டிருக்காங்க இந்த சீரீஸில். சீரீஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் த கேம். இந்த சீரீஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பையன் வாழ்க்கையே வெறுத்து போய் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு சாகமும் செஞ்சிருந்தான். செத்துட்டு திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். நான் தான் செத்துட்டேனே, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, என் பேர் தாண்டா டெத்து, நான் தான் உன்னை சாவடிப்பேன்ல, அதுக்கு முன்னாடி எதுக்கடா முந்திரி கொட்ட மாதிரி நீ வேகாம செத்து தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 பேர், அதாவது கூடிய சீக்கிரமே இறந்து போக போகிற ஒரு 12 பேரோட வாழ்க்கையில் போய் நீ வாழணும். இந்த 12 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க சாகிறத நீ தடுத்துட்ட அப்படின்னா அந்த வாழ்க்கையில நீ வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்படி இந்த 12 பேரோட லைஃப்லயும் அவன் போய் வாழும்போது என்னென்னலாம் ஃபேஸ் பண்றான் அப்படின்றது தான் இந்த சீரீஸ்ல சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான சீரீஸ் இது. அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தமிழ்ல இல்லை, கொரியன்ல தான் இருக்குது. பட் ரொம்ப சூப்பரான சீரீஸ் இது. மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த சீரீஸை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இந்த சீரீஸை தமிழில் தான் பார்க்கணும், யாராச்சும் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தேவை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே உங்களுக்கு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? until then bye.